இந்த சங்கீதம் 31:19 வசனத்தின்படி கர்த்தருக்கு நீங்கள் பயந்து வாழும் பொழுது, தீமையை விட்டு விலகும் பொழுது, உங்கள் மனசாட்சியில எதெல்லாம் தீமை என்று தெரிகிறதோ, எதெல்லாம் தவறான காரியம் என்று தெரிகிறதோ, அதெல்லாம் விட்டு விலகும் பொழுது நம்முடைய ஆவியாத்மா சரீரம் இந்த உலகத்தால் கரைப்படாதபடி குற்றமில்லாமல் நாம் பரிசுத்தத்தை காத்து இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் வாழும் பொழுது, நிச்சயமாகவே தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நமக்கு தருவார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருப்பாரே என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல. மலை போல் நம்பியிருக்கிற மனிதன் கைவிடுவான், ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆகையால் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகும் பொழுது அந்த நன்மை நாம் பெற்றுக்கொள்வது நிச்சயம். இரண்டாவது, நாம் பார்த்த வார்த்தையின்படி எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நம்பும் பொழுது, எல்லோரும் கைவிட்ட நிலையிலும், ஒருவேளை வேலையே போய் அடுத்த வேலை கிடைக்குமா என்ற ஒரு வேதனையில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த வகையில் நீங்கள் நெருக்கப்பட்டு எல்லோரும் கைவிடப்பட்ட நிலையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் செபத்திலே நம்பிக்கையோடு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, கண்டிப்பாக எப்படி அந்த கப்பலில் பயணம் செய்த என்டிகாட் அவர்களுக்கு சமுத்திரத்திலே கர்த்தர் ஆரஞ்சு பழங்கள் இல்லாத நிலையிலும் கூட தேவன் அதை கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கும் நீ நம்பியிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை அவர் வழங்குவது நிச்சயம். ஆகையால் தான் வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது அவர் உண்டு பண்ணி வைத்து விட்டார். திடீரென்று நாளைக்கோ அல்லது அடுத்த மாதமோ அவர் உங்களுக்கு நன்மை உண்டு பண்ண போவதில்லை. உங்களை முன்குறித்த தேவன் அதற்கு முன்பாகவே உங்களுக்கு இந்த உலகத்தில் நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை பெறுவதற்கு இந்த 2 விதமான நிபந்தனைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் இந்த நன்மைகளை நமக்கு தருவது நிச்சயம். ஆகையால் தான் ஏதேன் தோட்டத்தில் கூட அவர் 5 நாட்களில் மனிதனுக்கு வேண்டிய நன்மைகளை படைத்து விட்டு 6ஆம் நாள் மனிதனை படைத்து அவனுக்கு அவைகளை கொடுத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படி உங்களுக்கும் கூட நீங்கள் பயந்து நம்பிக்கையோடு வாழும் பொழுது நிச்சயமாக நன்மைகளை கொடுத்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆகினால் இப்பொழுது உங்களுக்கு நான் செபிக்க இருக்கிறேன். உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய போராட்டங்கள், தீமைகள் யாவற்றிலுமிருந்து விடுதலை கொடுக்க தேவன் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் அருகிலே இருக்கிறார். ஆகியால் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு கூடவே துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவி, இந்த சங்கீதம் 31:19 வசனத்தில் பார்த்த வார்த்தையின்படியாக யாரெல்லாம் ஆண்டவரே துன்பங்களோடும் வேதனைகளோடும் பலவித பிரச்சனைகளோடும் அன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கைக்கு இந்த வசனம் போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே, அவர்கள் வசனத்தின்படி உமக்கு பயந்து வாழ்ந்து உண்மையிலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரே அவர்கள் வாழும் பொழுது கர்த்தர் தாமே உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளால் அவர்களை நிரப்பி அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய வேதனைகளை நீக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதே உடைய கரம் அவர்களை தொடுவதாக, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த நன்மைகள் இறங்கி வருவதாக, உம்மை குறித்து பயத்தோடு வாழ்கிறவர்களுக்கும் உம்மீது எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்ப விளக்கை ஏற்றும்படியாகவே துதிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் ஆசீர்வதியும், சமாதானம், கிருபை குடும்பத்தில் ஆண்டவர் இறங்கி வரும்படியாகவே சோத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் பேர் பேராக என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவே துதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.